கரெக்டாக 1:15 ஆகுது. திருப்பரங்குன்றத்தில் வந்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு டைரெக்டாக திருச்செந்தூர் தான் பிளான் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கிடையில் தனுஷ்கோடி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது 3 மணி நேரம் எக்ஸஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக 6 மணி நேரம் ஆகுது. செல்ஃப் டிரைவ் தாங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் எடுத்து 6 மணி நேரம்லாம் வந்து டிரைவ் பண்ண, ஸோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக திருச்செந்தூர் தான் போகிறோம். ஸோ மேபி இன்னைக்கு ஈவினிங் சாமி பார்த்துட்டா கூட நான் அங்கேயே தான் ஸ்டே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே அண்ட் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கிடையில போறதுக்குள்ளார லஞ்சுக்கு எங்கன்னா ஒரு இடமா பார்த்து நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்தணும். ஸோ அடுத்ததான் அதுதான் பார்க்குறோம் சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு டைரக்டா எதிர்க்கவே இருக்கு மதுரை சரவண பவன்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல் ஒருத்தவங்க சஜஷனாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். பட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிரெடிட் யாருக்கு போவோம்னா வந்துட்டு வஜ்ரவேலு பூபதி ஐயா மகாலட்சுமி டிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று காஞ்சிபுரத்தில் வச்சிருக்காரு. அவரோட பேஜையும் நான் இதில் பின் பண்ணுறேன். அவர் வந்து டிராவல்ஸ் வச்சிருக்கிறதுனால அவர் எங்கே போனாலுமே தமிழ்நாட்டில் ஓவராலாக ஒரு இந்த ரூட்டை பிடிச்சா கரெக்டாக இருக்கும், அதே மாதிரி இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு சஜஷன் கொடுப்பாரு. ஸோ அவரோட சஜஷன் பேரில் தான் இந்த ஹோட்டல் வந்தோம். இப்போ மதியத்தை லஞ்சுக்கான பில் பார்த்தீங்கன்னா 180 rupees ஆச்சு. ஸோ இங்கேருந்து என் ரூட் டு திருச்செந்தூர். இப்போ மணி கரெக்டாக 2 மணி ஆகுது. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து என் ரூட் டு திருச்செந்தூர். ஸோ வழியில் வந்து இந்த மாதிரி வெள்ளரிக்காய், மாங்காய், அப்புறம் வந்து பைனாப்பிள், இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அதுதான் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு போகிறோம். அதனோட காஸ்ட்லாம் கூட எல்லாமே கால்குலேட் பண்ணி ஃபுல் வீடியோவில் நான் சொல்லுவேன்.